ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த வருடம் அதாவது 2023இல் அனுப்பப்பட்ட முக்கியமான ஏவுகணை ராக்கெட்டுகளின் தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட்டு அதுக்கெல்லாம் எதுக்கு அனுப்புனாங்க, முக்கியமான அதோட வேலை என்ன, யார் அனுப்புனா, அதை பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராக்கெட் பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து த ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக ஜூஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இந்த ஜூஸ்ன்றது எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக்கெட் நேம் வச்சுருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அனுப்புனாங்கன்னா 14th ஏப்ரல் 2023, அதாவது கடந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்புனாங்கன்னா நாசா அனுப்பியிருக்காங்க. அமெரிக்கா இருக்கு இல்லையா, அவங்க தான் அந்த ராக்கெட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. நாசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னது, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ அவங்க தான் இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் ஆஃப் ராக்கெட் என்ன பர்பஸ்க்காக அனுப்புனாங்கன்னா ராக்கெட்டை, அதாவது ஜூபிட்டர்ஸ் மூன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மூன்ஸில் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு, அதாவது நீரோட ஆதாரம் அங்கே இருக்கா அப்படின்றதுக்கான அதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ராக்கெட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஜூபிட்டரில் வந்து டோட்டலாக எவ்வளோ மூன் இருக்குன்னு தெரியுங்களா, அதாவது எத்தனை நிலவுகள் இருக்குன்னு தெரியுங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரிப்போர்ட்டு, அதாவது லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரில் வந்து மொத்தம் வந்து எத்தனை நிலவுகள் இருக்குங்க, 95 நிலவுகள் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஜூபிட்டர்னா என்னது, வியாழன் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கிற பெரிய கோள் அந்த ஜூபிட்டர்னா என்னது, வியாழன் கிரகம். ஸோ அந்த வியாழன் கிரகத்துக்கு மொத்தம் 95 நிலவுகள் இருக்குது. இப்போ நம்ம பூமிக்கு எத்தனை நிலவு இருக்குது, ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது. ஆனால் வியாழனுக்கு அந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 நிலவுகள் இருக்குது. அந்த 95 நிலவுகளில் இந்த 3 நிலவு இருக்கு இல்லையா, டார்கெட்டட் மூன்ஸ். எந்த மூன்ஸுக்கு அனுப்புகிறாங்கன்னா கேனிமேட், காலிஸ்டோ, ஐரோப்பா. இந்த 3 நிலவுகளில் தான் வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஏவுகணையை அனுப்புகிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, இதோட ரிப்போர்ட்டு, இதோட ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் த ராக்கெட்டு. அதாவது ஜூபிட்டர் பார்த்தோன்னா நம்ம எர்த்துலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. சரிங்களா, ஸோ அனுப்பப்பட்ட அந்த ராக்கெட் பார்த்தோன்னா அது ரீச் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இதை எப்போ அனுப்புனாங்க, 2023 அனுப்புனாங்க இல்லையா, அப்போனா 2023 நம்ம 8 வருஷம் கணக்கு பண்ணோம்னா என்ன வருது, 2031 வருது. ஸோ ஜூலை 2031 தான் ஜூபிட்டர், அதாவது வியாழன் கிரகத்தையே போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன் கிரகத்தை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நிலவுகள் இருக்கு பார்த்தியா, அந்த வியாழன் கிரகத்தோட நிலவுகள், அந்த நிலவுகளில் போய் நம்ம ரீச் பண்ண முடியும். அந்த நிலவுலையும் போய் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த 8 வருஷம் சொன்னோம் இல்லையா, இதுலேருந்து அகைன் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். டிசம்பர் 2034 அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2034 தான் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 3 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டார்கெட் 3 கேனிமேட். இந்த கேனிமேட் என்ற 3 வந்து ஆராய்ச்சி, அதோட ஆர்பிட்டில் என்ட்ரு பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, எப்போ 2034 அனுப்பப்பட்ட டேட் என்னது 2023. சரிங்களா, மொத்தம் எத்தனை வருஷம், அப்போ 11 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுதுங்க, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே போயிட்டு, அந்த ஏவுகணை அங்கே போயிட்டு அந்த 3 வந்து ஆராய்ச்சி பண்ண, அதாவது அந்த ஆர்பிட்லே அரௌண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. சரியா, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, 11 வருஷம் ஆகுது. ஸோ இதான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட, இந்த ஏவுகணையோட முக்கியமான நோக்கம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தோன்னா ஏவுகணை 2. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தொகுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோரர், அதாவது ஷார்ட்டாக டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த டியூன்ன்றது எக்ஸ்பிளைன் தான் டார்க் யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோரர், அந்த ஏவுகணையோட நேம்.
பெயர். சரிங்களா? இப்போ இதை வந்து இன்னொரு நேமும் சொல்றாங்க, என்னன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஆல் ஸ்கை காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரர். சரியா? ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஆல் ஸ்கை காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரர், ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 2 நேம் வச்சிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணையில் என்ன சிறப்பம்சம்னா, இதில் வந்து யூக்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 600 மெகா பிக்சல் கேமரா அதில் இருக்குது. சரிங்களா? அந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் 600 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் வந்து இன்ஃப்ராரெட் லைட், அதாவது சிகப்பு கதிர்வீச்சு அலைன்னு சொல்லுவாங்க, அந்த லைட் மூலயமா நமக்கு கண்ணுக்கு தென்படாத கேலக்சியும் வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்சிஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து மில்கி வே கேலக்சி, பால்வழி அண்டம் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸில் வந்து வேறு ஏதாவது கேலக்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் மூலயமா? இவங்க அனுப்புகிற இந்த ஏவுகணை, அந்த ஏவுகணை மூலயமா. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு டைம் ஜேம்ஸ் வெப் இருக்கு இல்லையா? அமெரிக்கா அமைச்ச ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பும் ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா? அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர் 2023 ஃபர்ஸ்ட் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அனுப்புனாங்க. சரிங்களா? ஸோ இது யார் அனுப்புனா? ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் இதில் 18 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? 18 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்கிறோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாரிஸில், ஃப்ரான்ஸ் நாடு இருக்குல்ல, ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ன்ற கண்ட்ரி, பாரிஸ்ன்ற லொக்கேஷனில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஸ்டடி அபவுட் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. சரிங்களா? டார்க் மேட்டர், இந்த டார்க் எனர்ஜின்றது என்னன்னா, பிரபஞ்சத்தில் அது வந்து ஃபுல்லாகவே அதான் இருக்குது. அந்த டார்க்ன்ற விஷயத்துக்கு ஒரு எனர்ஜியுமே இருக்குது. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை பற்றி நான் அப்புறம் வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 6 இயர்ஸ் ஆப்ரேஷனல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏவுகணை இருக்குல்ல, அது எங்கே போய் நிலைநிறுத்த போகிறாங்கன்னா, சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதுலேருந்து, அதாவது ஃப்ரம் எர்த்துலேருந்து சன்னுக்கு போகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர். அந்த டிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு பாயிண்டில் போயிட்டு இந்த சேட்டலைட்டை வந்து நிறுத்த போகிறாங்க. 1.5 மில்லியன் கிலோமீட்டர்னா நம்ம கவுண்ட் படி 15 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. 15 கிலோமீட்டர், சாரி 15 லட்சம் கிலோமீட்டர். சரிங்களா? 1 மில்லியன்னா 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhs. சரிங்களா? ஸோ 1.5 மில்லியன்னா 15 லட்சம் கிலோமீட்டர். 15 லட்சம் கிலோமீட்டர்ஸ் அந்த தொலைவில், அந்த பாயிண்டில் போயிட்டு, அதாவது பூமியிலிருந்து 15 லட்சம் இந்த தொலைவில் போய் ஒரு பாயிண்டில் நிலைநிறுத்துவாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் செகண்ட் லெக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, L2. சரிங்களா? அந்த ஆர்பிட்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் செகண்ட் லெக்ராஞ்ச் பாயிண்ட் 2, அதான் L2ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் சன் இல்லையா? சன்ட்ரா நம்ம பூமி இது இருக்குது. இந்த பூமி என்ன பண்ணோம்? சூரியனை வந்து சுற்றிட்டு வருமா? ஸோ பூமியோட சுற்றுவட்ட பாதையில் ஒரு 5 பாயிண்ட் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் தான் நம்ம L1 L2ன்னு சொல்லுவோம். அது இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பூமி. பூமியிலேருந்து இங்கே பாருங்கள், பூமியிலேருந்து இந்த பக்கம் இருக்கிறது L1 பாயிண்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது L2, L3, L4, L5. ஓகேங்களா? அதாவது பூமியிலேருந்து சூரியனுக்கு போகிற அந்த சுற்றுவட்டை பாதை இருக்குல்ல, ஒரு டிஸ்டன்ஸ்லையும் ஒரு பாயிண்ட் வந்து அவங்க வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நேம் L1, L2, L3, L4, L5ன்னு அவங்க வந்து நேம் வச்சுருக்காங்க. சரிங்களா? அது இருக்குல்ல லெக்ராஞ்ச் பாயிண்ட், இதுதான். ஸோ இந்த ராக்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் லெக்ராஞ்ச் பாயிண்ட்,
சரிங்களா. செகண்ட் லெக்ரான்ஜ் பாயிண்ட் எங்கே இருக்குது? இதோ இருக்கு பாருங்க, பூமி இங்கே இருக்குங்களா, இங்கே வந்து நிலைநிறுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ அங்கே நிலைநிறுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபஞ்சத்தில் வந்து இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரை பற்றி படிக்கிறாங்க. அதே போல் கேலக்ஸி ஏதாவது டிடெக்ட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா. இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னது? இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 600 மெகா பிக்சல் கேமரா அதில் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏவுகணையோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது 3வது ஏவுகணை பார்த்தீங்கன்னா அதோட நேமு லூனா குளோப் லேண்டர். சரிங்களா. ஷார்ட்டா லூனா 25 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா 10 ஆகஸ்ட் 2023 போன வருஷம் 10வது நாள் ஆகஸ்ட் மாதம் அப்போ அனுப்பிச்சிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக அவங்க நேம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் நேம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ராஸ்காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஸ்டேட் கார்பரேஷன் ஆஃப் த ரஷ்யன் ஃபெடரேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ், காஸ்மோனாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச். சரிங்களா. அதான் ஷார்ட்டாக வந்து ராஸ்காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரஷ்யா, அவங்க தான் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அனுப்புனாங்க. ஓகேங்களா. இதோட பர்பஸ் என்னன்னா இங்கே பாருங்கள், ஸ்டடி ஆஃப் த சவுத் போல் ஆஃப் மூன் சர்ஃபேஸ். சரிங்களா. நிலவோட தென் துருவத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து விண்வெளிக்கு அனுப்புனாங்க. சரிங்களா. ஏன் தென் துருவம்? தென் துருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அவைலபிலிட்டி, அதுதான் ஐஸ் ஃபார்மேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் தனிமம் சிலது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அனுப்புனாங்க. அதுவும் இல்லாமல் சவுத் போலில் வந்து யாருமே இன்னமும் லேண்ட் ஆகலை. அதனால் நம்ம போய் லேண்ட் ஆகிட்டு ஒரு பெருமையாக இருக்கும், அது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. சரிங்களா. நம்ம இந்தியா கூட அனுப்பிச்சிது சந்திராயன் 3 ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிச்சு. நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரஷ்யா வந்து அனுப்புனாங்க. அது என்னாச்சுன்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அனுப்புன அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பட் அனுப்புன ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, சரிங்களா, லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 19 2023 அங்கே சவுத் போலில் லேண்ட் ஆகிறப்ப கிராஷ் ஆகிடுச்சு, அதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா. அனுப்பின டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 2023. கிராஷ் ஆன, அதாவது ஃபெயிலியர் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. மொத்தமே ஒரு 10வது நாள் கிட்டத்தட்ட. சரிங்களா. அப்போ வந்து அவங்க அனுப்பின மிஷின்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவங்களும் அதில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் இந்த ஏவுகணையோட முக்கியமான விஷயம். அடுத்தது பார்ப்போம். 4th ஒன் பார்த்தீங்களா நம்ம கண்ட்ரி. சரிங்களா. சந்திராயன் 3 எல்லாரும் பெருமைப்பட்ட விஷயம் லாஸ்ட் இயர். சரிங்களா. சந்திராயன் 3ல என்னென்ன இருந்துச்சு? விக்ரம் லேண்டர், பிராக்யான் ரோவர். சரிங்களா. அந்த ரெண்டு பொருட்களையும் அதில் வந்து சந்திராயன் 3ல வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து. சரிங்களா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 14 ஜூலை 2023, கடந்த வருடம் 2023 14 ஜூலையில் வந்து இது லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணாங்க? நம்ம கண்ட்ரி இந்தியா தான். அது வந்து அதுக்கு பேர் பார்த்தோன்னா இஸ்ரோன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சரிங்களா. எந்த இடம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். சரிங்களா. இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் நம்ம இந்தியாவோட பிரைமரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகேங்களா. ஸோ வாங்க இதோட பர்பஸ் பார்ப்போம். இதோட பர்பஸும் சேம் லாஸ்ட்டு பார்த்தோம்ல, ரஷ்யாவோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பர்பஸும் சேம் தான். சரிங்களா. அதை பற்றி பார்ப்போம். இதுவும் அதே போல் தான். மூணோட தென் துருவத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண அனுப்புனாங்க. அதாவது வாட்டர் சோர்ஸ் இருக்கா, தனிமம் வந்து என்னென்ன தனிமம் இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க அனுப்பியிருந்தாங்க. மூணோட தென் துருவம், நிலவோட தென் துருவத்தை ஆராய்ச்சி பண்ண அனுப்புனாங்க. ஆனால் இதோட லைஃப் ஸ்பேனு, இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 14 நாள் தான். சரிங்களா. இது 14 நாள் தான் அது வந்து அங்கே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நிலவோட தென் துருவத்தில்
டே டைம், அதாவது வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பநிலை இருக்கும். சரிங்களா, நம்மளால பூமியில் 40 டிகிரியே தாங்க முடியல. சரிங்களா, 120 டிகிரினா நினச்சி பாருங்க. அதே போல் இரவில் பார்த்தீங்கன்னா -120க்கு மேலே இருக்கும் டெம்பரேச்சர் வந்து. அப்போ எவ்வளோ குளிராக இருக்கும் பாருங்க. ஸோ இந்த வெயில், அதாவது மேக்ஸிமம் இந்த வெயிலை விட்டுருங்க, இந்த குளிர்ச்சியை வந்து இந்த பிராக்யான் ரோவர் லேண்டர் இருக்குல்ல, இதனால வந்து தாங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அதோட அது உருவாக்கமும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதோட எஸ்டிமேஷன் லைஃபே பார்த்தீங்கன்னா 14 நாள். அதாவது தென்துருவம் இருக்கு இல்லையா, அந்த தென்துருவம் வந்து 14 நாள் பகலாகவும் 14 நாள் இரவாகவும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் நமக்கு தெரியுதுல்ல, 14 நாள் கழிச்சு அமாவாசையும் அடுத்த 14 நாள் கழிச்சு பௌர்ணமியும் வருது இல்லையா, அதுதான். அதாவது ஒரு பக்கம் 14 நாள் பகலாக இருக்கும், இன்னொரு பக்கம் 14 நாள் இரவாக இருக்கும். இப்போ நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா ஒரு நாள், 24 ஹவர்ஸ்னால் 12 ஹவர்ஸ் வந்து பகலாகவும் அடுத்த 12 மணி நேரம் இரவாகவும் இருக்குல்ல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14 நாள் வந்து பகல், அடுத்த 14 நாள் இரவு, அப்படி மாறி மாறி வந்து நிலவில் இருந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டெம்பரேச்சர், இந்த காலநிலை, அதாவது நிலவில் இருக்கிற இந்த காலநிலையை தாங்க முடியாத நம்ம விக்ரம் லேண்டர் பிராக்யான் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்துட்டு இருக்கும். செயலிழந்து போச்சுன்னே சொல்லியிருக்காங்க. இன்னுமே அது வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. சரிங்களா, அப்புறம் சில விதமான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இஸ்ரோக்கு வந்து இந்த லேண்டரு ரோவர்லாம் அனுப்புனது அதெல்லாம் வந்து நமக்கும் தெரிவித்தாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது லேண்ட் ஆன டேட்டு 23 ஆகஸ்ட் 2023. கிட்டத்தட்ட செப்டம்பர் 4 இல்லை செப்டம்பர் 2 இந்த டேட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, இந்த லேண்டரும் ரோவரும் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிட்டு ஸ்லீப்பிங் மோடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. சரிங்களா, நம்ம இது வந்து ஒரு பெருமைப்பட்ட விஷயம், இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சந்திராயன் 3யோட டீட்டெயில்ஸ். அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பாருங்கள், ஆதித்யா L1. அதாவது சந்திராயன் 3 அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியா அனுப்புன வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா கடந்த வருடம் 2023 செப்டம்பர் 2 நம்ம இந்தியா தான் அனுப்புது. அதே இடம் தான் சந்திராயன் 3 அனுப்புனாங்கல்ல, ஸ்ரீஹரிகோட்டா, அங்கே தான் அனுப்பிச்சிருக்காங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தான் இதையும் லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து அனுப்பிச்சாங்க. சரிங்களா, ஸ்டடி ஓவர் த சன். ஓகேவா, இதுதான் இந்தியாவுக்கும் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்பேஸ் மிஷன் டு ஸ்டடி அபவுட் த சன். சரிங்களா, சூரியனை ஆய்வு செய்யறது இந்தியா அமிச்ச முதல் ஏவுகணையும் இதுதான். சரியா, சூரியனை பற்றி படிக்கிறது, அதாவது தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா, எவ்வளோ வெப்பநிலை இருக்குது, சூரியனோட ஃபுல் விஷயம் எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஏவுகணையை வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணுது. சரிங்களா, இதுவும் ஒரு பெருமையான விஷயமா வந்து இந்தியாவுக்கு வந்து அமைஞ்சது. சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர், 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி, பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி L1 பாயிண்ட்ல நிலைநிறுத்தியிருந்தாங்க. நான் சொன்னல அது வரைக்கும் விடையிறம் L1 பாயிண்ட். இதை லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லும் போது. சரிங்களா, இந்த பாயிண்ட்ல நிலைநிறுத்தி சூரியனை வந்து ஆய்வு செஞ்சாங்க. சரிங்களா, இப்போதான் போயிட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு ஆர்பிட்டுக்கு. அதாவது அந்த ஏவுகணை இருக்குல்ல, அந்த ஏவுகணை வந்து இந்த L1 பாயிண்ட்டுக்கு போயிட்டு சூரியனை வந்து ஆய்வு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா, ஓகே. எப்போ போயிடுச்சுன்னா இந்த வருஷம்தான், ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2024. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த L1 என்ற ஆர்பிட்டுக்கு வந்து போயிட்டு சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆதித்யா L1ஓட டீட்டெயில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுதான் கடைசி 6வது முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிரிக்ஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெக்லோத் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்லோத் எக்ஸ்ப்ளோரர்
ரெக்லோத் எக்ஸ்ப்ளோரர்னா இன்னும் இல்லை. ரெக்லோத்னா அதாவது கணிக்க முடியாத அடுக்குகளை கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு, சரிங்களா, ஒரு ராக்கு, ஒரு பாறை, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இது வந்து ரெக்லோய்ட்ன்றது கணிக்க முடியாத பல அடுக்குகளை கொண்ட தோற்றங்களை உடைய ஒரு பாறை, அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ரெக்லோய்ட்ன்றது. ஸோ அந்த ஏவுகணை பேர் தான் ரெக்லோத் எக்ஸ்ப்ளோரர். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா கடந்த வருஷம் கிடையாது. இது லான்ச் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 2016, 7 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. 2016 செப்டம்பர் 8 தான். அப்புறம் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா முக்கியமான காரணம் இருக்குது பாருங்கள். இது யார் அனுப்புனாங்கன்னா நாசா தான், அமெரிக்கா தான் அனுப்புனது. இதோட அப்ஜெக்டிவ் என்னது, அதாவது ஏன் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் அனுப்புனாங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு பற்றி தெரிஞ்சிக்க. அந்த ஆஸ்ட்ராய்டு நேம் வந்து பார்த்தோன்னா பெனு, சரிங்களா. ஏன் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமியை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு, அதாவது மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பூமிக்கு வந்து ஆபத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது எர்த்து, இது வந்து அந்த ஆஸ்ட்ராய்டுன்னு வச்சுக்கிங்களேன். இது வந்து கண்டிப்பாக பூமியை கிராஸ் பண்ணுவோம், கிராஸ் பண்ணல கண்டிப்பாக மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி நம்ம படிக்கணும். இது எப்படி இருக்குது, எவ்வளோ சைஸு, என்னென்ன அதில் இருக்குது, என்னென்ன சோர்ஸஸ் அதில் அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கணும் தான், தெரிஞ்சுக்கணும் தான் நாசா வந்து ஏவுகணையை அங்கே அனுப்பி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்னா ஒரு சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா, பெனுன்ற ஆஸ்ட்ராய்டு, அந்த ஆஸ்ட்ராய்டுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் 24 செப்டம்பர் 2023, சரிங்களா, 24 செப்டம்பர் 2023 ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணி பூமிக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க, சரிங்களா. அதை பூமிக்கு எடுத்துன்னு வந்து அதை ஸ்டடி பண்ணுறப்போ என்னன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு சாம்பிளில் கார்பனு, கிளே, களிமண் சொல்லுவோம்ல, களிமண் அந்த மாதிரி, அப்புறம் வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுக்கான மூலக்கூறு, அந்த வாட்டர் மூலக்கூறு இருக்குதுல்ல, அது இருக்கிறதுக்கான சோர்ஸும் அதில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்ட்ராய்டு சாம்பிள்லேருந்து. ஸோ நம்ம அந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி ஃபுல்லாக, இந்த பெனு ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில், அதாவது 100 வருஷம்னு சொன்னாங்க இல்லையா, 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறகு இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அது எப்படி நம்ம பூமியை ப்ரிவென்ட் பண்ணலான்ற விஷயத்த நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு பர்பஸ்க்காக தான், முக்கியமான பர்பஸ்க்காக தான் இந்த ஏவுகணையை அனுப்பியிருந்தாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வருடம் அனுப்பப்பட்ட முக்கியமான ஏவுகணைகளின் தொகுப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.